அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது கேரள பகவதி அம்மன் ஜோதிடம் மற்றும் மாந்திரீகம். நான் உங்கள் சந்துரு பாலமுருகன். நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு சித்திரை மாத மேச ராசி பலன். இதுதான் இந்த வீடியோவுடைய தலைப்பு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக மேசராசிக்காரங்க தைரியமானவங்க. எதை பார்த்தும் பெருசாக பயப்பட மாட்டாங்க. முன்கோபம் அதிகமாக இருந்தாலும் முயற்சி விட மாட்டாங்க. இதுதான் அவங்களுடைய பலன் நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதமாக அமையுதுங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடம் சொல்லக்கூடிய திருமண ஸ்தானத்தை பார்க்குறதுனால கடந்த 3-4 வருஷமாக திருமணம் ஆகாதவங்களுக்கு, இந்த திருமண தடை உடையவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு திருமண வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருவார். இது எப்படிப்பட்ட ஒரு அமைப்புனா, எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், எவ்வளவோ பரிகாரம் பண்ணிட்டோம், வேண்டாத தெய்வம் இல்லை, வணங்காத கோயில் இல்லை, எல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்க. ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இப்போ வரையும் இல்லைங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா திருமண வாய்ப்புகள் கிடைக்குது, ஆனால் அது கை நழுவி போகுது. அப்படிப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரம் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருவார். அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் சொந்தத்தில், அதுவும் அப்பா வழி சொந்தத்தில் அமையறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. காரணம், சூரியன் உச்சத்தில் இருக்கிறாரு. சூரியனுடைய 7ஆம் அதிபதி திருமணத்திற்கு உட்பட்ட சுக்கிரன் பார்த்திங்கன்னா சேர்ந்து இருக்கிறதுனால இந்த வாய்ப்புகள் ஈஸியாக உங்களுக்கு அமைய வைப்பார். அது மீறியும் உங்களுக்கு அமையலை அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரிய தசையோ அல்லது சந்திர தசையோ நடக்குதான்னு பாருங்கள். அப்படி நடந்தால் உங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து பாருங்கள். இந்த ராசிக்கு காதல் வாழ்க்கையை பற்றி பார்க்க போகிறோம். 5ஆம் இடம் சொல்லக்கூடியது தான் காதல் வாழ்க்கை. இந்த ராசிக்கு 5ஆம் இடம்ன்றது பார்த்திங்கன்னா சிம்மம். அந்த வீட்டின் அதிபதி சூரியன். இந்த சூரியன் உச்சத்தில் இருக்கிறாரு, ராசியில் இருக்கிறாருன்றப்ப பார்த்திங்கன்னா அதிகப்படியான வாய்ப்புகள் ஏற்படுத்துவார். காதல் விஷயத்தில் பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகக்கூடிய நேரம் இந்த நேரமாக அமைய போகுது. அதுவும் சித்திரை மாதம் டெஃபினட்டாக உங்களுக்கு லவ் லைஃப்ன்றது பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆக முடியும். அதே போல் பார்த்திங்கன்னா இது எல்லாருக்கும் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, கோச்சார பலனாக ராகு கேதுகள் பார்த்திங்கன்னா சஞ்சாரம் இருக்கிறதுனால, 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டாக சிலருக்கு அமையாது. ராகு கேதுகள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சரியான நிலையில் இப்போ இருந்தால் உங்களுக்கு லவ் லைஃப்ன்றது சக்ஸஸ் ஆகுங்க. திருமணம் ஆனவங்களுக்கு இந்த லைஃப் எப்படி இருக்கும்? திருமணம் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, கடந்த 1.5 வருஷ காலமாகவே இந்த 7.5 சனி ஸ்டார்ட் ஆனதில் இருந்தே கீரியும் பாம்புமா இருப்பீங்க. கணவன் மனைவின்றது பார்த்திங்கன்னா, நீ என்ன சொல்கிறது, நான் எதுக்கு கேட்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருப்பீங்க. ஒரு கூண்டுக்குள்ளே ஒரு கீரியும் பாம்பு இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி தான் உங்கள் லைஃப் இருந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். காரணம் பார்த்திங்கன்னா, உங்களுடைய 7.5 சனின்றது பார்த்திங்கன்னா கடந்த 1.5 வருஷமாக பேச்சிலையும் சரி, அதே போல் குடும்ப வாழ்க்கையும் சரி, கருத்து வேறுபாடுகள், ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாறுறது, இல்லது பார்த்திங்கன்னா பிரிஞ்சு இருக்கிறது, இந்த நேரம் உங்களுக்கு டெஃபினட்டாக கொடுத்து கொண்டு தான் இருக்குது. அதனால் உங்களுடைய பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 7.5 சனி அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா பேச்சில் கவனமாக இருக்கணும். குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த 7.5 சனி பார்த்திங்கன்னா உங்கள் குடும்ப வாழ்க்கை எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் எடுத்துகிட்டு. அடுத்தது மிக முக்கியமாக பார்க்கக்கூடியது வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா தற்சமயம் இத்தனை வருஷமாக இழுத்து அடிச்சுக்கிட்டே இருந்த வேலைவாய்ப்பு கிடைச்சும் அதில் ஒரு நிம்மதி இல்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சஞ்சாரம் இருந்து கொண்டு தான் இருக்கும். முக்கியமாக கூட இருக்கக்கூடிய நபர்களாலேயோ அல்லது பார்த்திங்கன்னா மேனேஜராலேயோ அந்த வேலை வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். இது முழு காரணம்ன்றது பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி பார்த்திங்கன்னா 7.5 சனி பிடிச்சிருக்கிறதுனால மட்டும் இல்லாமல் விரய சனி நடக்குது. அந்த விரய சனி என்ன பண்ணுவார், ஏதாவது ஒரு விரயத்தை கொடுக்கறது ட்ரை பண்ணுவார். அது சுப விரயமாக கன்வெர்ட் பண்ணுறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த விரயமாக்குறது பொருளாதார விரயம் அப்படின்றது அதிகமாக ஏற்படுத்தும். இந்த பொருளாதார விரயங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா வீண் செலவு, விரய செலவு பண்ணிக்கொண்டே இருப்பீங்க. இது குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அப்பாவுக்கோ இல்லை அம்மாவுக்கோ பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் செலவுன்றது போய்கொண்டு தான் இருக்கும். இந்த இஎம்ஐ கட்டுறீங்களோ இல்லையோ, ஆனால் மருந்து மாத்திரை செலவு பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. கடந்த 2025 இருந்து விரய சனி அப்படின்றதுனால அதிகப்படியான வீண் விரயங்கள், சொல்லப்போனால் கையில் ₹1 கூட தங்காது. எவ்வளவு சம்பாரித்தாலும் ஒரு வீண் விரயங்கள் தான் ஆகுது. ₹1 கூட சேமிக்க முடியல. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ₹1000 கூட கையில் இல்லைங்க அப்படின்ற ஒரு மனநிலைக்கு கொண்டு வந்துடும். அவ்வளவு வீண் விரயங்கள் கொடுக்கும். அதனால் நீங்கள் சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு முயற்சி பண்ணுங்கள். டெஃபினட்டாக இந்த 7.5 சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய பாதிப்பு தராது. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.